உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற கஃபூர் மாமாவுக்கு சிறைச்சாலைக்குள் பன்றி இறைச்சி வழங்கப்பட்டதான தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளில் மிக முக்கியமான விடயங்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வடக்கிலே எல்டிடி முகாம் ஒன்று இருப்பதாக தகவல்களை வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். பசில் ராஜபக்ச தொடர்ந்தும் நீதிமன்றத்தை புறக்கணித்து வருகின்றார். அதன் காரணமாக நீதிமன்றத்துக்கு 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டி ஏற்பட்டது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் தற்பொழுது துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல முக்கியமான விடயங்கள் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் 25 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களில் ஒரு சந்தேக நபர் சிறைச்சாலைக்கு உள்ளே மரணித்து விட்டார். அதன் காரணமாக தற்பொழுது 24 சந்தேக நபர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களே மிக முக்கியமாக சஹ்ரானோடு நெருங்கி செயற்பட்டவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் தான் இந்த சம்பவமாக அமைகின்றது. அதிலும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து, அதாவது சஹ்ரானோடு நெருங்கிய தொடர்பினை பேணிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணைகள் தற்பொழுது நிறைவடைந்து விட்டன. மிக விரைவிலே இந்த வழக்கு தொடர்பிலான தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னர் தான் தற்பொழுது சாட்சி விசாரணைகள், அதாவது பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணையின் போது சாட்சி வழங்கியவர் தான் கஃபூர் மாமா. முதலாவது நாங்கள் இந்த கஃபூர் மாமா என்பவர் யார் என்பதனை அறிந்து கொள்வோம். கஃபூர் மாமா என்பவர் சஹ்ரான் ஹசீமினுடைய சாரதி. அதே போன்று சஹ்ரானுடைய தம்பியான ரில்வான் திருமணம் செய்திருந்தது கஃபூர் மாமாவினுடைய மகளை. இதுதான் அவர்களுடைய உறவு முறை. இதன் அடிப்படையிலே சஹ்ரான் ஹசீமோடு தொடர்பினை பேணிய குற்றச்சாட்டிலே கஃபூர் மாமா உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று கஃபூர் மாமா சிறை கூண்டிலிருந்து மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். தனக்கும் சஹ்ரான், ஹஸ்துன் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாகவும், குறிப்பாக இந்த தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்காக தான் இதற்காக உடனிருந்ததாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்று கஃபூர் மாமா குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் சஹ்ரானோடு நெருங்கி செயற்பட்டமை, அதே போன்று சஹ்ரான் தன்னை மாமா என்று அழைத்தமையின் காரணமாக தன் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டதாக கஃபூர் மாமா குறிப்பிடுகின்றார். அதனை விடுத்து இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் இடையிலான எவ்வித தொடர்பும் இல்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் கஃபூர் மாமா கைது செய்யப்பட்டு, கஃபூர் மாமா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற பல விடயங்களை இவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். குறிப்பாக சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு தடவை பன்றி இறைச்சியை கொண்டு வருமாறு இவர்கள் முன்பாக இருந்து கூறியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் பன்றி இறைச்சி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பன்றி இறைச்சி கொண்டு வரப்பட்டதன் பின்னர் உண்ணுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. அதனை உண்ட பின்னர் சுவையாக இருக்கின்றதா என்றும் கேட்டிருக்கின்றார்கள். இதனை அவர் நேற்று நீதிமன்றத்திலே கஃபூர் மாமா தெளிவுபடுத்தியிருந்தார். நாங்கள் உண்ணாத ஒரு உணவை எமக்கு வழங்கிவிட்டு அது சுவையாக இருக்கின்றதா என்று அதிகாரிகள் கேட்டார்கள், பாதுகாப்பு தரப்பினர் கேட்டார்கள் என்ற விடயத்தினை கஃபூர் மாமா தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இது எவ்வாறு வெளியே வருகின்றது என்றால், எமக்கு தெரியும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வருகின்றார், ஜனாதிபதியாகின்றார். அதன் பின்னர் ஷானியா அபேசேகரவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டு அதன் பின்னர் ஷானியா அபேசேகர தொடர்பிலான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஷானியா அபேசேகரும் கைது செய்யப்படுகின்றார். ஷானியா அபேசேகர கைது செய்யப்பட்ட போது இந்த கஃபூர் மாமா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலை வெலிக்கடை வார்டுக்குத்தான் அவர்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதே சிறைச்சாலைக்குத்தான் இவர்களும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதன் போது ஷானியா அபேசேகர கஃபூர் மாமாவிடம் கேட்டிருக்கின்றார், உங்களுக்கு பன்றி இறைச்சி வழங்கினார்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். அதனை ஷானியா அபேசேகர தான் பின்னர் அறிந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக மிக மோசமான சம்பவங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெற்றிருக்கின்றது. எமக்கு தெரியும், ஈஸ்டர் அட்டாக்கோடு யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களை மனிதாபிமான முறையில் அவர்கள் தொடர்பில் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும்.
எமக்கு தெரியும் பன்று இறைச்சி கொடுப்பது என்றால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு சமூகம் அதனை நிராகரிப்பதாக இருந்தால் அதற்கான மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும். அதனை நிராகரித்து யாராலும் செயற்பட முடியாது. இது ஒரு சில சம்பவங்கள், அவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே தவறு செய்திருந்தால் தண்டனை வழங்க வேண்டும். அதனை விடுத்து இவ்வாறான மனிதாபிமானமற்ற முறையில் எவராலும் நடந்து கொள்ள முடியாதது யாராக இருந்தாலும் சரி. அதே போன்று கஃபூர் மாமா மேலும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு தனது மனைவி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 3 வருடங்கள் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அதே போன்று தன்னுடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவத்திலே உயிரிழந்தார்கள். ஆகவே இவ்வாறாக சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது தற்கொலை என்பதனை தான் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை என்றும் நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கத்தின்படி தற்கொலை செய்து கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று எவரையும் கொலை செய்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருபோதும் தற்கொலை குழந்தையாக தான் செயற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறுதான் அவர் நேற்று நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தனக்கு எதிராக சுமத்துகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் சிஐடி சோடித்த குற்றச்சாட்டுகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தனக்கும் இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இடையிலான எவ்வித சந்தேகமும் இல்லை என்றுதான் கஃபூர் மாமா நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த வழக்கு விசாரணைகளிலே ஒவ்வொரு பிரதிவாதிகளும் தற்பொழுது நீதிமன்றத்திலே சிறை கூண்டிலிருந்து கொண்டு சாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தினமும் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று தற்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. மிக விரைவில் இந்த வழக்கு தொடர்பிலான தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்றுதான் எமக்கு தெரிய வருகின்றது. அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு விடயம் இன்று பதிவாக இருந்தது. இது அனைத்தும் தற்போது நீதிமன்றத்திலிருந்து வெளியாகின்ற தகவல்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலே வவுணதீவு இராணுவ படையணி முகாமிலிருந்து ஒரு புலனாய்வு தகவல் அடங்கிய புத்தகம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும் வவுணதீவு இராணுவ முகாம் என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புபட்டிருந்த விடயங்களாக அமைகின்றது. ஆகவே வவுணதீவு இராணுவ படையணி முகாமிலிருந்து புலனாய்வு தகவல்கள் அடங்கிய புலனாய்வு தகவல்களை பதிவு செய்த ஒரு புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சிஐடி நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. அது தொடர்பிலான விசாரணைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் அதனை ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் சிஐடி தெரிவித்திருக்கின்றது. இதிலும் பல முக்கியமான விடயங்கள் வெளியே வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் ஒரு சர்ச்சையாக மாறிய விடயம்தான் வடக்கிலே எல்டிடி கேம்ப் ஒன்று இருப்பதாக வெளியான தகவல். உண்மையிலேயே வடக்கிலே அக்கராயம்குளம் கண்ணகிபுரம் பகுதியிலே எல்டிடி கேம்ப் ஒன்று இருப்பதாக தகவல் வெளியான விடயம் சம்பந்தமாக தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது உண்மையிலேயே ஒரு பொய்யான தகவல். அவ்வாறு வடக்கிலே எந்த பகுதியிலும் எல்டிடி முகாம் ஒன்று இல்லை என்று தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை பாதுகாப்பு தரப்பினர் ஆரம்பித்திருந்தார்கள். முதலிலே போலீஸ் நிலையத்திலே செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக அந்த விசாரணைகள் சிஐடிக்கு வழங்கப்பட்டது. பின்னர் சிஐடி அதனை டிஐடிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தகவல் எவ்வாறு வெளியாகின்றது என்றால், ஒருவர் அதாவது சங்கீத் விஜய் சேகர என்பவர் தன்னுடைய ஒரு செய்தித்தளத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக வடக்கிலே எல்டிடி முகாம் ஒன்று ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திலே எல்டிடி முகாம் ஒன்று இருப்பதாகவும் அவர்கள் மீண்டும் எல்டிடி செயற்பாடுகளை ஆரம்பித்திருப்பதான போன்ற தகவல் அடங்கிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தியின் பின்னர் தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டது. அதன் பின்னர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பின்னர் அதனை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த சம்பந்தப்பட்ட விடயத்திலே சங்கீத் விஜயசேகர என்பவர் ஒரு மனித உரிமை ஆர்வலர். அதே போன்ற ஒரு மனித உரிமை அமைப்பினை அவர் செயற்படுத்துகின்றார். அதிலே ஒரு உறுப்பினராக இருக்கின்றார், ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவர் தான் இந்த பிழையான தகவலை, போலியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் சம்பந்தப்பட்ட தகவல்களை திரட்டிய பாதுகாப்பு தரப்பினர் அவரை போலீஸ் நிலையத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். எனினும் அவர் 2-3 நாட்களாக போலீஸ் நிலையத்தில் ஆஜராக இருக்கவில்லை. அதன் அடிப்படையில் நேற்று அவர் ஆஜராக இருக்கின்றார். அதன் பொழுது நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் அவர் கூறியிருக்கின்ற விடயம் உண்மையிலேயே தனக்கு கிடைத்த ஒரு தகவலை அவர் வெளியிட்டதாக அவர் கூறுகின்றார். அவ்வாறு ஒரு தகவல் கிடைத்ததன் பின்னர் தான் அதனை டபுள் செக் பண்ணவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தான் செய்து தவறு என்றும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே தன்னை விடுதலை செய்யுமாறு அவர் கோரியிருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த விடயம் சம்பந்தமாக அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், தான் வெளியிட்ட அந்த தகவலை வாபஸ் பெறுவதாகவும் தான் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் இது நாட்டை குழப்புகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று அரச விரோத கருத்தாக அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாக தண்டனை சட்டக்கோவையினுடைய 120, 485 சரத்துக்களின் கீழ்
அவரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த செயற்பாட்டின் காரணமாக நாட்டிலே மீண்டும் இனவாதம் தூண்டப்படலாம் என்ற அடிப்படையில் தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலேயே நாட்டை குழப்புகின்ற வேலை சிலர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தனக்கு ஒரு தகவல் கிடைத்தால், யாரிடமிருந்து ஏதோ தகவல் கிடைத்தால் அதனை உடனே ஷேர் பண்ண போக வேண்டாம். அது சம்பந்தமாக ஆராய வேண்டும். நம்பகரமான நம்பிக்கை மிக முக்கியமானது. அந்த செய்திகளினுடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறாக உறுதிப்படுத்திய பின்னர் தான் தகவல்களை ஷேர் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு அதனை கூற வேண்டும். அதனை விடுத்து கிடைத்த தகவல்களை பரிமாற்றுவதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் இது. அதே போன்று இவர் தொடர்பிலான மேலும் சில தகவல்களையும் தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இவர் தற்போது தான் செய்த விடயம் குற்றம் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் போலியான பல ஐடி கார்டுகளை வைத்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது பசில் ராஜபக்ச தொடர்பிலான சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பசில் ராஜபக்சவுக்கு பல தடவை நீதிமன்றம் அறிவித்திருந்த போதிலும் பசில் ராஜபக்ச தொடர்ந்தும் அமெரிக்காவிலே இருக்கின்றார். அவர் நாட்டுக்கு வருவதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய சட்டத்தரணிகள் தொடர்ந்தும் நீதிமன்றத்திலே மெடிக்கல் ரிப்போர்ட்டை தான் சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் புதுப்பிக்கப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை என்றுதான் கூறுகின்றார்கள். பழைய ரிப்போர்ட்டை தான் மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதன் காரணமாக குறிப்பாக பசில் ராஜபக்ச மே மாதம் 22ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 18 அதாவது நேற்றும் நீதிமன்றத்திலே ஆஜராகவில்லை. இதற்கு சட்டத்தரணிகள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற தன்னுடைய சேவை பெறுநர் சுகையினம் காரணமாக இலங்கைக்கு வர முடியாமல் இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்னும் சில காலம் தேவை என்று சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். எவராக இருந்தாலும் இந்த விடயத்திலே பசில் ராஜபக்ச ஆஜராகாமையின் காரணமாக சரீர பிணையில் 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் தலா 10 லட்சம் ரூபாய் சரீர பிணை தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய அந்த சரீர பிணை கட்டணத்தை நீதிமன்றத்திலே கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே 30 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் நீதிமன்றத்திலே செலுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை பசில் ராஜபக்ச சில வேளை செலுத்தியிருப்பார். பசில் ராஜபக்ச 30 லட்சம் என்பது அவ்வளவு பெரிய பணமும் அல்ல. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது பசில் ராஜபக்ச இந்த சம்பவம் என்ன என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். எதற்காக பசில் ராஜபக்ச தொடர்பிலே நீதிமன்றம் தேடிக்கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பிலே சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். இந்த சம்பவத்தை இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு சிறிய விளக்கத்தை வழங்குகின்றேன். அதாவது மாத்தறை பிரவுன்ஸ் ஹில்ஸ் பகுதியிலே 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 1.5 ஏக்கர் காணியை திஸ்ஸ கலபதி என்பவர் பசில் ராஜபக்சனுடைய சகல, அதாவது பசில் ராஜபக்சனுடைய மனைவியின் சகோதரியின் கணவர், அவர்தான் திஸ்ஸ கலபதி. அதே போன்று அயோமி கலபதி என்பவர் பசில் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரி. இவர்கள் தான் 1ஆம் 2ஆம் பிரதிவாதிகள். பசில் ராஜபக்ச 3ஆவது பிரதிவாதி. இவர்களுக்கு நாரகம்பிட்டியிலே ஒரு தனியார் வங்கியிலே ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்திருக்கின்றது. அதற்கு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளிலிருந்து பணம் வந்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவது சாதாரணமான விடயம் இவர்களுக்கு. ஆகவே இந்த சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கிலிருந்து எவ்வாறு பணம் வந்தது என்பது தொடர்பிலான பிரச்சனை தான் தற்போது நீடிக்கின்றது. அதே போன்று இந்த காணி உரிமையாளர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான சர்ச்சை தான் நீடிக்கின்றது. ஆகவே அவ்வாறாக 60 மில்லியன் ரூபாய் பணம் இந்த வங்கி கணக்குகளுக்கு வந்திருக்கின்றது. இந்த 60 மில்லியன் ரூபாய் பணம் வந்த விடயம் தொடர்பில் தான் சந்தேகம் இருக்கின்றது. இது முறையற்ற விதத்திலே வந்திருப்பதாகவும் இது முறையற்ற விதத்தில் ஈட்டப்பட்ட பணம் என்றுதான் சந்தேகம் நிலவுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கு மீண்டும் 27ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கின்றது. அதிலாவது பசில் ராஜபக்ச ஆஜராகுவாரா என்று பார்ப்போம். ஆகவே நமக்கு தெரியும், கடந்த காலம் இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நாட்டிலே ஊழல் மோசடிகள், அதே போன்றே நிதி தூய்தாக்கல் விடயங்கள், நாட்டிலே பணத்தை வீண்வரியம் செய்து குறிப்பாக அரசாங்கத்திலே ஆட்சியிருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி செய்த வேலைகளின் காரணமாக நாட்டு வங்குரோத்து அடைந்தது. அதனை விடுத்து வேறு எதுவும் கூறுவதற்கு அவசியமில்லை. இந்த நிலைமையில் தான் தற்பொழுது திருடியவர்கள், கொள்ளையிட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதை போன்று இவர்களையும் அரசாங்கம் மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற விடயத்தை தான் எங்களால் கூற முடியும். ஆகவே இது போன்ற முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.